ஒரு வித்தியாசமான படம் பார்க்கலாமேன்ட்டு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தி லாட்ஜ். இது 2019 வெளியே இருக்குங்க. இந்த படத்தை நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரியான கதைகள் நிறைய பார்த்துருக்கணுமேன்னு தோணும். எப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும், அங்கே தேவை இருக்கோ இல்லையோ ஒரு 4 பேர் போவாங்க, அங்கே அமானுஷங்கள் இருக்கும், பேய் இருக்கும், திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கதை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் போகும், ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். விளையாட்டு விநாயகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படிதான் இங்கே பண்ணுற ஒரு சின்ன தப்பு எந்த அளவுக்கு ஒரு விபரீதத்தை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பயங்கர சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லராக கொண்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னால சின்ன சின்ன ரிவீல் அதெல்லாம் நம்மளை கொஞ்சம் அப்படியே மிரள வச்சிருன்னு சொல்லிக்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான கதையை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேங்க. அப்படி நம்ம என்ன ஏது கதைக்குள்ள போய் வேகமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இது மூடிய ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு, ஒரு குட்டி பையன் அண்ட் அவங்களுடைய அம்மான்னு சொல்லிட்டு காரில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குட்டி பொண்ணு பேர் வந்து மியா, அந்த பையன் பேர் வந்து ஏடன் அண்ட் அந்த பசங்களுடைய அம்மா பேர் வந்து லாரா. ஆக்சுவலாக 3 பேர் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத அந்த குட்டி பொண்ணு மியா பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நேராக வந்து அப்பா பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா பார்த்ததும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுமே பசங்களுக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கேண்டி கடை இருக்கு, பிடிச்சது சாப்பிட்டுக்கோங்க, நானும் அம்மாவும் கொஞ்சம் தனியாக பேச வேண்டியதாக இருக்குன்ட்டு பசங்களை இருந்து அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேருமே இப்படி ஒரு ரூம்ல வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கணவர் பேர் வந்து ரிச்சர்ட். ஸோ ரிச்சர்டுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நாளாவே மனக்கசப்பு இருந்துட்டு இருக்கு. அதனால இவன் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இப்படி ஒரு சிட்டில வந்து தனியாக இருந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தனியாக மட்டும் இல்ல, கூடவே இவங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணை தான் அவன் காதலிக்கிறதாகவும் ஸோ இவங்களை விவாகரத்து பண்ணிட்டு நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுக்கு பிரளயமே வெடிச்ச மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் இடையில என்னதான் மனக்கசப்பு சண்டைகள் இருந்தாலுமே இப்ப பசங்களை கூப்பிட்டு வந்து இவரோட கொஞ்சம் ஒரு சமாதானமா போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய மறுபடியும் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இங்க வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்த உடனே இந்த மாதிரி உன்னை விவாகரத்து பண்ணிட்டு நான் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா? அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் அப்படியே ரொம்ப ததுமி போயிடுது. எதுவும் பேசிக்காம நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ பசங்களை நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்ச உதவி பண்றேன் அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படி ஸ்தம்பிச்சு போனவங்க அங்க இருந்து அப்படியே ஹாலுக்கு வராங்க. இருக்கிற சோகத்துல கொஞ்சம் ஒயின் ஊத்து குடிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க சேஃப்காக எப்பவுமே ஒரு கன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒயின் குடிச்சிட்டு அந்த கன் எடுத்து இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணி அப்படியே ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போறாங்க. அவங்க பசங்களை பத்தி கூட அவங்க கேர் பண்ணிக்கல. இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டாங்க. சோ அவங்களுக்கான இறுதி அஞ்சலி தான் குட்டி பொண்ணு தான் ரொம்ப அம்மா நினைச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அந்த வயசுல அம்மாவை இழக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமாச்சுல. பையன் ஏடன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா இவ தான் குட்டி பொண்ணு தான் பாவம். சோ அவங்க ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னு பிளாக் பலூன்லாம் விடுறாங்க. அதுல குட்டி பொண்ணு அழுதுகிட்டே அவளுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் பொம்மையை தான் வச்சுட்டு நினைக்கிறேன் அந்த குட்டி பொண்ணு. அம்மாவுக்கே இந்த பலூன்ல இந்த பொம்மையை அனுப்புறேன்ட்டு அந்த பலூன்ல கட்டி அனுப்புது. பட் அது இருக்கிற வெயிட்ல கொஞ்சம் பறக்க முடியாம கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவுடைய ஆத்மாவே சாந்தி அடைச்சிருக்காதுப்பா அப்படின்ட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அந்த பொண்ணு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவன் பண்ண தப்பு தான், அவங்க இறந்து போனது. எப்படிதான் அந்த குழந்தையை சமாதானப்படுத்துன்னு தெரியாம என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறான். ஆனா அம்மாவுடைய நினைப்பு அந்த குழந்தையை விட்டு போறதா இல்ல. இப்போ இதுல இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படி மொத்த ஃபேமிலியும் நார்மல் லைஃப்க்கு வந்துருந்தாங்க. குழந்தைகளும் வந்து ஓரளவுக்கு அம்மாவும் மறந்து அப்பாவோட நாள் நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப மறுபடியும் இந்த ரிச்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த மாதிரி அம்மா இறக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பொண்ணு தான் இனிமேல் உங்களுக்கு வந்து சித்தியா இருக்க போறா, அவ தான் வந்து உங்களை கவனிச்சுக்க போறா அப்படின்ட்டு இப்படி சொல்லும்போது 2 குழந்தைகளால தாங்கிக்கவே முடியல. அதுல மூத்தவன் ஏடன் இருக்கனால அவனுக்கு விவரம் தெரியும், அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம், நீங்களும் அவங்களும் சண்டை போட்டீங்கல்ல, அம்மா கிட்ட கடைசி என்னமோ சொல்லிருக்கீங்க, அதனாலதான் அப்படி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, இப்ப இறந்து 6 மாசம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்க, எப்படிப்பா அப்படி உங்களால முடியுதுன்ட்டு பையன் தான் ரொம்ப அப்பா கிட்ட இப்படி கோவமா வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்றேன், இங்க பாரு ஏடன், அப்பா எத்தனை நாளைக்கு தான் நான் தனிமையில இருக்க முடியும், எனக்கு ஒரு துணை வேணாமா, ஏன் உங்களை கவனிச்சுக்க யாரும் வேணாமா, உங்களை விட்டு நான் வேலைக்கு போயிட்டா உங்களை யாரு பாத்துக்கிறது இப்படிலாம் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அதுல ஏடன் தான் ரொம்ப கோவப்படுறான். ஆக்சுவலா ரிச்சர்ட் என்ன சொல்ல வராப்லனா, இந்த மாதிரி இப்போ பசங்க வந்து லீவ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வெக்கேஷன் ஃபேமிலியோட, அதாவது அவன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு சொந்தமான ஒரு லாட்ஜ்ல போய் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம். அப்படி ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா நேரத்தை செலவழிக்கும் போது பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் காதலிக்கிற அந்த கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் இப்படி ஒரு ஐடியால வந்து அவன் சொல்றான். ஆனா ஏடனுக்கு இதுல உடன்பாடே கிடையாது, ஏத்துக்க மனசே இல்ல. ஆனா இருந்தாலும் அப்பங்காரன் கேட்பானா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு வரது, 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த குட்டி பொண்ணு சரி அவனும் பாக்குறாங்க. ரொம்ப வெறுப்பா இருக்கு, அம்மா இடத்துல இன்னொருத்தவங்களை கொண்டு வைக்கிறது நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பா இப்படி மாறிட்டாருன்ட்டு வேதனைப்படுறாங்க பசங்களாம். இப்ப பசங்க 2 பேருமே அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் ரூமுக்குள்ள போயிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஏதாச்சும் போட்டோ வீடியோ இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிடைக்கு. வீடியோ மட்டும் இல்ல, சில போட்டோஸும் சில நியூஸ் ஆர்டிகளும் வந்து கிடைக்கு. அது அவங்க 2 பேரையும் மிகவும் அதிர்ச்சி அடைய வச்சிருத்துங்க. என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா இப்போ ரிச்சர்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி வந்து ஒரு வித்தியாசமான வழிபாடுல ஈடுபடுறவங்க. சிம்பிளா சொல்றானே, இப்போ ரிச்சர்ட் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு பேர் வந்து கிரேஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப மூட நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவ வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சாமியார். அவர் ஒரு டைம் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கிறிஸ்துவ மதத்துல ரொம்ப ஈடுபாடுல ரொம்ப மூட நம்பிக்கையில் இருப்பாங்க தெரியுமா, அப்படி மக்களை கூப்பிட்டு வச்சு உங்களை நான் கடவுள் கிட்ட அனுப்பி வைக்கிறேன், சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்
பண்றீங்கன்ட்டு அவங்க மண்டையை கலவி 39 பேரை வந்து தற்கொலை பண்ண வச்சிருக்காரு. அதுல கிரேஸுடைய குடும்பமும் எல்லாருமே காலி, அவங்க அப்பா உட்பட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா கிரேஸ் மட்டும் எப்படியே தப்பிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டத்துல இவன் மட்டும் தான் எப்படியோ சாகாம உயிர் பிழைச்சிருக்கா. அவளை மீட்டு எப்படியோ காப்பாத்திருக்காங்க. ஏன்னா கிரேஸுக்குமே அவங்க அப்பா மாதிரி இந்த மத வழிபாடு, சொர்க்கம், நரகம், பாவ மன்னிப்புகள் இது மேல ரொம்ப தீவிரமான நம்பிக்கை உண்டு. அது இப்போ வரைக்குமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதுல இருந்து எப்படியோ உயிர் பிழைக்கப்பட்டு, அதாவது மத்தவங்களால காப்பாற்றப்பட்டு மீண்டு வந்த இவங்க அதனால இன்னும் மன அழுத்தம், அது சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட் இவங்க ரொம்பவே வந்து இப்படியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இவங்க சர்வை பண்ணி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களை வந்து எப்படி ரிச்சர்ட் மீட் பண்ணாருன்னு கேட்டா, ரிச்சர்ட் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி அமானுஷ்யங்கள், இந்த பிளாக் மேஜிக் இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட் பண்றது, டீடைல்ஸ் கலெக்ட் பண்றது, உண்மைகளை வெளிக்கொண்டு வரதுன்னா இதை பத்தின ஆராய்ச்சிகள் வேலைகள் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த மாஸ் சூசைட்கான கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இப்படி ஒருத்தவங்க உயிர் பழைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்பதான் கிரேஸை மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அவளை கியூர் பண்ணி அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு போல. ஸோ இப்படி அவங்க அப்பாவுடைய லேப்டாப்ல இதை பத்தி, அதாவது அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறப்பவே இவங்களுக்கு பயங்கர பீதி ஆகுது. ஆகா, இப்படிப்பட்ட ஒருத்தி கூட தான் இனிமேல் நம்ம இருக்க போறோமான்ட்டு குழந்தைங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு ரிச்சர்ட் வரானா, என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல எங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் விஷயமா சும்மா இப்படி சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நடிப்பிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த லாட்ஜுக்கு போகிறதுக்காக மொத்த ஃபேமிலியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பசங்க 2 பேரும் பின்னால கார்ல இருக்காங்களா, அப்பதான் கிரேஸ் வராங்க. கிரேஸ் வந்து இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. ரொம்ப நார்மலா ஃப்ரெண்ட்லியா வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. பட் நம்ம பசங்களுக்கு அவங்களை கண்டதுமே பிடிக்கல, கொஞ்சம் பயமும் பீதியும் இருக்கதா செய்யுது. ஆனால் அவங்கள பார்க்குறப்ப அப்படி தெரியல, நல்லவங்களா தான் தெரியுதாங்க. இவங்க பின்னால் அப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருந்திருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் இவங்க வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு அவங்க அந்த சுபாவத்தை வச்சு பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல. இருந்தாலும் டர்ன்னு தான் பசங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பயத்தில். ஓகே போகலாமா அப்படின்னு கார் எடுத்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகிறப்போ நம்ம 2 பசங்களுமே அவளையே தான் குருன்னு பார்த்துட்டே வராங்க. இவ்வளோ மிரர் வழியாக பார்க்குற என்ன பசங்க ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்கன்ட்டு அவ கூட பெருசாக எடுத்துக்கல. ஸோ அந்த சிட்டிலேருந்து இவங்க வரக்கூடிய அந்த லாட்ஜுக்கான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளிங்க, பல மைல்ஸ் பல மலைகளாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வீடுக்கு வந்து சேர்த்தாங்க. வீடு சுத்தி ஒரே ஸ்னோ தாங்க, காலை வச்சா கூட கால் முட்டி வரைக்கும் உள்ள போயிருந்து நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பனி குவியலா தான் இருந்துகிட்டு வச்சுக்கோங்களேன். அதுவும் அந்த வீடு சுத்தி 5-6 மைலுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது, மனித நடமாட்டமும் கிடையாது, அடிச்சு போட்டா வந்து பாக்குறதுக்கு ஒரு நாதியும் கிடையாதுங்கிற ரேஞ்சில். ஏன்னா இப்படிப்பட்ட வீடுக்கெல்லாம் வந்து சேர்த்தீங்க அப்படிதான் பார்க்கும்போது தெரியும். உள்ள வந்ததுமே ஆக்சுவலா நம்ம கிரேஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பி நாய் ஒன்று இருக்குங்க. அது பேர் வந்து கிரேடி. ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க, ரொம்ப பாசமா ரொம்ப ரொம்ப. ஸோ அவங்க ரூம்குள்ள வந்ததுமே அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதுல குறிப்பா அவங்க யூஸ் பண்ற பில்ஸ், அதாவது மாத்திரைகள், அதுதான் அவங்க உயிர் நாடி. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவங்க ஒரு மாதிரி மென்டல் ஆயிருவாங்க, பைத்தியம் ஆயிருவாங்க. அது எப்போதுமே அவங்களுக்கு தேவை. அதை சேஃபா ஒரு ட்ரைல எடுத்து வச்சுட்டு அண்ட் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் போட்டோ ஒன்று இருக்கு போல. அதை பாக்குறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. அதே சமயத்தில் டக்குன்னு அவங்க மூக்குல இருந்து பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. பட் இது ரிச்சர்ட் கவனிக்கல. டக்குன்னு அவங்க முக தொடச்சிட்டு சாதாரணமா அவங்களோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள என்ன கில்டுன்னு கேட்டா நிறையவே இருக்கு. அது அப்பப்போ நினைப்பாங்க, அப்பப்போ இந்த மாதிரி மூக்குல பீட் ஆகும் போல. இவன் மணல் வந்து பாத்தீங்கன்னா பசங்களாம் வெளியே இருந்து ஸ்கேட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து பார்த்துட்டு இவங்களும் ஜாலியாக போய் விளாண்டு போறாங்க. பசங்களோட அப்படியே ஃபன் பண்ணலான்ட்டு போனா இவங்க போட்டுக்கிற ஹேட் வந்து அவங்க அம்மாவுடைய ஹேட்டா. அதை கலத்துங்க, யாரை கேட்டு போட்டு வந்தீங்கன்ட்டு குழந்தைங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கேட்டதும், ஐயோ சாரி உங்க அம்மாவுடைய ஹேட்டா, தெரியாம போட்டேன் அப்படின்னு பவ்யமா அதை வந்து கொடுக்குறாங்க. ஆனா குழந்தை வெடுக்குன்ட்டு புடிங்கிட்டு போகுது. ரிச்சர்ட் பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது, தெரியாம அவங்க அம்மா ஹேட்டா போட்டேன், எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவருடைய ஹேட்டை வந்து போட்டு விட்டு ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இவ பசங்க கிட்ட ஜெல் ஆகணும் மிங்கிள் ஆகணும் ட்ரை பண்றா. பட் அவங்க வெறுப்பு தான் காமிச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போகிறா. இங்க கூப்பிட்டு வந்த காரணமே கொஞ்சம் கொஞ்சம் பசங்க மனசு மாறுவாங்க, அவரை ஏத்துப்பாங்க அப்படின்னு தானே. ஸோ அவரும் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பசங்க எப்படி பிஹேவ் பண்ணாலும் நான் பொறுமையா போகிறேன், போக போக என்ன ஏத்துப்பாங்கன்ட்டு அவங்கள எப்படி சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குட்டி பொண்ணு இருக்கிறாளே, அவகிட்ட ஒரு டால் இருக்குன்னு தெரியுமா, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு அது கூட அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. குட்டி பொண்ணு எப்படி நம்ம கிரேஸ்க்கு அந்த நாய்க்குட்டி ரொம்ப பாசமான செல்லமான ஒரு பிராணியோ அதே மாதிரி தான் இது ஒரு பிராணி மாதிரி பாத்துக்கிறாப்ல. அப்படி விளாண்டுட்டு இருந்தப்போ பக்கத்துல ஒரு குட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமா தவறி அந்த பொம்மை விழுந்துட்டு அதை எடுக்க ட்ரை பண்றா. இதை பார்த்த நம்ம கிரேஸ் போயிட்டு அந்த பக்கம் போகாத, அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு ஓகே நீ தள்ளிப்போ நான் எடுத்தாரன்ட்டு ட்ரை பண்ணும்போது பனி உடைஞ்சு அதுக்குள்ள போய் கிரேஸ் விழுந்துக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. ரிச்சர்ட் அதை பார்த்துட்டு பதறி ஓடி வராரு. அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி விடுறாப்ல. ஆக்சுவலா எந்த அளவுக்கு குளிருன்ட்டு நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியுதுல. எப்படி சேஃபா மேலே கொண்டு வந்துருந்தாங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இவன் வந்து வழக்கமா எடுத்துக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் எடுத்திருந்தப்போ அங்க இருந்து ரிச்சர்ட் வராரு. ஸோ இப்படி சிட்டில ஒரு வேலை இருக்குது, அர்ஜென்ட்டா கூப்பிட்டு இருக்காங்க போல. போயிட்டு வரதுக்கு எப்படினாலுமே ஒரு 2-3 வாரம் ஆகியும் நினைக்கிறேன். அது வரைக்கும் குழந்தைகளை
பார்த்துப்பியான்ட்டு கேட்கும்போது நம்ம கிரேஸ் வந்து தயக்கமே இல்லை, பார்த்துப்பேன், அதில் இன்னொரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப குழந்தைங்க கூட இருக்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க. இல்லை அவங்க என்னதான் வெறுப்பு காமிச்சாலும் நீ சகிச்சுப்பல்ல பொறுத்து போலான்னு கேட்டா, ஹே தெரியும்பா, பசங்களோட இந்த லாட்ஜில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சது நான் தான் ஆசைப்பட்டேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பசங்களோட அந்த லாட்ஜில் இருக்கிறத பற்றி அவங்க எதுவுமே நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் நம்ம ரிச்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஒரு கன் வந்து கொடுக்குறாப்புல நம்ம கிரேஸ் கிட்ட. அண்ட் எப்படி ஷூட் பண்ணணும்ட்டு ட்ரைனிங் கூட கொஞ்சம் வந்து சொல்லி கொடுக்குறான். சூப்பராக வந்து ஷூட் பண்ணுறான். எதுக்குடா கண்ணுன்னு கேட்டா, ஏன்னா இது சுற்றி காடு தான், விலங்குகள் வரலாம், இல்லை மர்ம நபர்கள் யாரும் வரலாம், யாராலையும் ஆபத்து இருக்கலாம் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு ஒரே ஒரு கார் தாங்க அவங்க கிட்ட உண்டு, அதையும் அவர் எடுத்துட்டு தான் போகிறாரு. ஸோ நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், சேஃபாக இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனை பண்ணாதீங்க பசங்களா, கிரேஸ் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோங்க, ஜாலியா இருங்க, நான் கிறிஸ்மஸ்க்குள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து காரை எடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்காக வீட்டெல்லாம் கிரேஸ் மட்டுமே டெக்கரேட் பண்றாங்க. பசங்களை உதவி கூப்பிட்டா அவங்க வரதா இல்ல, ஸோ அவங்க மட்டும்தான் வீட்டை அலங்கரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நம்ம குட்டி பொண்ணு கிட்ட இந்த பிரான் மாதிரியான சின்ன உயிரினம் ஒன்று வச்சிருக்காங்க, அதை வளர்த்துட்டு இருப்பா போல. அவ மியா இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம கிரேஸ் போயிட்டு சகஜமா பேசுறாங்க. மியா இப்படி கிறிஸ்மஸ் வருது இல்லாமா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு இப்படி ஜாலியா பேசுறாங்க. எப்போதுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற மியா வந்து இப்ப நல்லா பேசுறா. அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த குட்டையில பொம்மை விழுந்துச்சு, இவங்க எடுக்க போயிட்டு உள்ள தவறி விழுந்தாங்கல்ல, அதனால நல்லவங்களா இருக்கிறாங்களேன்ட்டு எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நாய்க்குட்டி வேணும் தான் ஆசைப்படுவேன், ஆனா எங்க அப்பா இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப கிரேஸ்னு சொல்றாங்க, ஆமா எனக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்பேன், ஆனா எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு, ஏன்னா எங்க அப்பா வந்து கடவுள் பக்தி இந்த பைபிள் இது மேலே ரொம்ப நாட்டமா இருந்ததுனால எங்க ஆசைகள் பெருசா அவர் வந்து கேர் பண்ணது கிடையாது, கேட்டதும் கிடையாது, வாங்கி கொடுத்ததும் கிடையாது அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. ஸோ கிரேஸை பத்தி நம்ம மியாவுக்கு நல்லா தெரியும்ல, ஸோ அதனால அவங்க சின்ன வயசுல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்கன்ட்டு அந்த குட்டி பொண்ணாலே புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ சொல்றா, எங்க அப்பாவுக்கு நாங்க கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறோம், அதை நீங்க பாக்குறீங்களா அப்படின்ட்டு நேரா அவர் ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீடியோ டேப்பை வந்து பிளே பண்றாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க எல்லாருமே மொத்த ஃபேமிலியா சந்தோஷமா தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடின ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து அதை பிளே பண்ணி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரே வீடியோவா வந்து நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு காமிக்கும் போது அந்த ஃபுட்டேஜை பாக்குறப்போ அதுல இந்த பசங்களும் சரிதான், அவங்க அம்மாவும் சரிதான், எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஈவன் அதுல ரிச்சர்ட் கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருந்திருக்காங்களே, இப்ப நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுன்னா அவங்க அம்மா இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. அங்க இருந்து அப்படியே எஞ்சி போயிருதா. ஆக்சுவலா இவருக்கு இந்த மாதிரி கில்டா ஃபீல் ஆகும் போதெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்லாம் ஏற்படுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஒரு மாதிரி ஓரமா அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா கண்டிப்பா சொல்ல போனா இவ வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்க. அண்ட் அதையும் தவிர்த்து இவ எதுக்காக இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறான்னு கேட்டா, அவங்க அப்பாவுடைய வழிபாட்டில் இறந்து போனவங்கல இவ மட்டும் தான் உயிர் பழச்சு போனா. ஸோ நம்ம மட்டும் தான் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் கடவுள் நம்ம ஆத்மாவை இங்கே வந்து விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இப்படி ஒரு மூட நம்பிக்கையில தான் இன்னும் வரைக்குமே நம்பிட்டு இருப்பா போல. அது சம்பந்தமா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கிறா போல. அதனால தான் கடவுள் போட்டோ எது பார்த்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகுது. இப்போ இது மொத்தமா அவளை போட்டு குழப்பி எடுக்கு. அப்படியே அன்னைக்கு இரவு வந்து பாத்தீங்கன்னா இவளுக்குள்ள என்னமோ உள்ள புகுந்த மாதிரியும் இருட்டுல அங்கேயுமா நடமாடின மாதிரியும் அண்ட் நம்ம பசங்களுடைய ரூமுக்கு வர வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி என்னமோ அவளை அடிச்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் அரண்டுகிட்டு தான் வந்த மாதிரி தெரியுது. அப்போ வரும்போது இங்க ஏடன் இருக்கான்னு தெரியுமா, அவன் பெட்ல வந்துட்டு ஒரு வயலட் துணி போட்டு அந்த வழிபாடு மூலமா இறந்து போனவங்க மாதிரி கிடக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா இப்படிதான் வழிபாடு பண்ணி வயலட் துணி போட்டு அதுல வாயில சின்னுட்டு ஒட்டி அப்படிதான் அந்த கல்டு சூசைட் நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாக்குறா, ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்றா. இப்போ அப்படி கட் பண்ணா விடிஞ்சு போயிருது. பெட்ல இல்லாம கீழே தரல படுத்து கிடக்குறா. நேற்று என்ன நடந்ததுன்னு அவளுக்கு தெரியல நினைக்கிறா. ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாம தான் எஞ்சி பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்துட்டு இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு நம்ம ரிச்சர்ட்க்கு கால் பண்றான். பார்த்தா அவனுக்கு நாட் ரீச்சபிள். பட் இருந்தாலும் வாய்ஸ் மெயில் போடுறா. எங்கப்பா ரிச்சர்ட், நீ கொஞ்சம் சீக்கிரமா திரும்பி வாயேன், எனக்கு கொஞ்சம் எல்லாமே வினோதமா நடக்கிற மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சொல்லி ஃபோன் பேசி வச்சுட்டு நேரா ஏடன் கிட்ட தான் வாரா. என்னன்னு கேட்டா ஏடன் இவட சரியா பேச மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போறான், சுழிச்சுக்கிட்டு போறான். என்னடா உனக்கு பிரச்சனை, நாங்க வந்தது உனக்கு எதுவும் பிரச்சனையா, இல்ல நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுமா, இல்ல உங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போகணுமா, என்ன செய்யணும் நீ சொல்லு, வீட்டுல 3 பேர் தான் இருக்கிறோம், நீ மட்டும் தான் ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ற, மியா கூட நல்லா என்கிட்ட பேசுறா பழகுறா, உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இவளே வானடா பேசுறா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவ தான் இதாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாளே, என்னமோ நடக்கு, ஸோ பசங்களோட கொஞ்சம் மிங்கிளா இருந்தா நம்ம கொஞ்சம் கியூர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு அவளே வானடா வந்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவன் புத்தில ஏறிச்சா இல்லையா எதுவும் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறான், சகஜமா பேசிக்கிறான். ஸோ மாற்றம் திடீர்னு இருந்தாலும் கிரேஸ்க்கு அவன் நல்ல விதமா பழகிறது பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே 3 பேருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதுல கிரேஸ் மட்டும் அப்படி தூங்கி அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவ்வளவுதான், அவளுக்கு கை காலம் வடவெடுத்து போயிருது. அவ வீட்ல இல்ல, அதாவது அந்த லாட்ஜ்ல இல்ல, ரொம்ப தொலைவில் ஒரு பனியில படுத்துட்டு இருக்கிற மாதிரியும். அப்ப அந்த பனி கட்டி உடஞ்சு போறப்போ டக்குனு இவ தண்ணியில போற மாதிரி தெரியுது. அப்படியே ரொம்ப பதறி போறா. அப்போ அவ காலை பிடிச்சி ஒருத்தங்க இழுக்கிறாங்க. யார்ட்ட நம்ம காலை தண்ணிக்குள்ள இழுக்கிறாங்கன்னு பார்த்தா அது அவளுடைய அப்பா. காலை பிடிச்சி இழுத்து அப்படியே ஆழத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. டக்குன்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூச்சு இழுத்து இழுப்பாலாம். பார்த்தா இருக்கிறது வீட்டுல தான். இது ஒரு கெட்ட கனவு. இப்பதான் அவளுக்கு உயிரே வருதுங்க. இந்த கனவால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வந்து ரிச்சர்ட் கால்
எப்ப நீங்க கூப்பிடலான்ட்டு அவ போன் எடுத்து பார்த்தா போன் டெட், சார்ஜ் இல்ல. சார்ஜ் பண்ணலான்னு பார்த்தா கரண்டும் இல்ல. சரி ஏடன் மியா அவங்களுடைய போன்ல இருந்து அடிக்கலான்னு பார்த்தா 2 பேருடைய போனும் டெட், சார்ஜே இல்ல. இது போக வீட்ல இருக்கக்கூடிய எந்த திங்ஸும் இல்ல, ஃபுட் இல்ல, ஃப்ரிட்ஜ் எல்லாமே எம்டியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கிரேஸ் வந்து நம்ம ஏடன் கிட்டயும் மியா கிட்டயும் கோவப்படுறா. என்ன பண்ணீங்க 2 பேரும், என்ன பண்ணீங்க? வீட்ல இருக்க திங்ஸ் நான் டெக்கரேட் பண்ணது எதுவுமே காணுமே, என்ன பண்ணி தொலைச்சிங்கன்ட்டு ரொம்ப கோவத்துல கேக்குறாங்க. நாங்க எதுவும் பண்ணல, எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு பசங்க என்னதான் சொன்னாலும் கிரேஸ் நம்பர் தான் இல்ல. நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, பிராங்க் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் சொல்லிட்டா செம்ம கடுப்பாயிருவேன். வீட்ல இருக்கிற பொருட்கள் அது வந்தாகணும், முக்கியமா கரண்ட் வந்தாகணும். நான் என் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் பழைய மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் ரூமுக்கு வந்து பார்த்தா அவர் ரூம்லயும் திங்ஸ் எல்லாமே காணும், தொடச்சு வச்ச மாதிரி கிளீனா இருக்கு. எங்க போச்சுனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா அதுல அவளுடைய டேப்லெட்ஸ் அது அவ இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பைத்தியமாயிருவாள்ல. அது எங்க, என் திங்ஸ் எங்கன்ட்டு தான் அவங்க கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கும் தெரியல, எங்க திங்ஸும் காணாம போயிடுச்சு, என்ன நடக்குன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு பசங்க 2 பேரும் அழுதுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு ஏமாத்தாதீங்க, என் திங்ஸ்லாம் உங்க ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா அங்கேயும் காலி பண்ணி தான் இருக்கு. சோ இவங்க திங்ஸ் எங்க போச்சு என்ன ஏது அப்படின்ட்டு 3 பேருக்குமே தெரியாம தலைய வெடிக்கிற மாதிரி ஆகுது. அதுவும் குறிப்பா மியா அவருடைய டால் கூட காணும், ஏன்னா அது இல்லாம அவ இருக்கவே மாட்டா. பட் என்னுடைய டால் கூட காணும்னு சொல்றாங்க. இங்கதான் கிரேஸ்கே வந்து ஒன்னும் புரியல, என்னடா இது மொத்த திங்ஸ் எங்க போச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு தலைய பிரளயமே வெடிச்ச மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாய்க்குட்டி அப்படின்ட்டு ஓடி வந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க செல்லமா வளர்த்த அந்த நாயும் காணும். இப்ப வெளியே அடிக்கிற குளிருக்கு மட்டும் நாய் வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான் காலி, செத்தே போயிருக்கும். ஆனா இருந்தாலும் இவங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தேடி பாக்குறாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. எங்க போச்சுன்னே தெரியல. அடிக்கிற குளிர் அப்படி உயிர்ந்த சத்தம் கேட்குதே தவிர மற்றபடி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. நாய் இருக்கிற மாதிரியான சத்தமும் தெரியல, எதுவும் தெரியல. ரொம்ப வருத்தமா தான் வீட்டுக்குள்ள வராங்க. ரொம்ப கஷ்டமாயிருது. தண்ணி இல்ல, ஃபுட் இல்ல, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேன் ஃபுட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிரேஸ் கேக்குறான், இந்த மாதிரி எங்க இருந்து சிட்டிக்கு போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா அவன் சொல்றான், இங்க இருந்து போறதா இருந்தா 15-20 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது 20 கிலோமீட்டர் தான்ட்டு சாதாரணமா விட்டுற முடியாது. ஏன்னா அடிக்கிற குளிருக்கு இவங்களால 2-3 கிலோமீட்டர் தாண்ட முடியாது. கார் எங்கன்னு கேட்டா ஆக்சுவலா எங்க கிட்ட இருந்தது ஒரே ஒரு கார் தான், அதுவும் அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இருந்தாலுமே இவங்க வந்து சிட்டிக்கு எப்படியாச்சும் போய் தான் ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கிறாங்க, சொல்ல வராங்க. ஏன்னா அவங்க இந்த டேப்லெட்ஸ் தேவை, இல்லாம இருக்க முடியாதுல்ல. அதை சாப்பிட்டுக்கிட்டே நான் போலான்ட்டு ஒரு முடிவோட இருக்கிறேன்ட்டு சொல்லும்போது அப்ப ஏடுன்னு சொல்றான், எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுத்துன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அமானுஷன் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்ட்டு இப்படி சொல்லிட்டு நேற்று நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம் தெரியுமா, அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான வீட்டில் ஒரு கேஸ் ஹீட்டர்ன்ட்டு ஒன்று இருக்கும், அது வந்து வெடிச்சு நம்ம எல்லாருமே மூச்சு திணறி செத்து போயிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. உண்மையிலே செத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சுன்ட்டு இவன் எப்படி சொல்றான். ஆனா அதே சமயம் கிரேஸும் அப்படி ஒரு கெட்ட கனவு கண்டா அவங்க அப்பா தண்ணிகளை காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி சாகுற மாதிரி சொல்றான். நம்ம ஒருவேளை செத்து போயிட்டோமா, ஒருவேளை இறப்புக்கு அப்புறமா இது ஒரு ஆஃப்டர் லைஃபா இருக்குமோ, ஒருவேளை நம்ம ஆவியா இருக்கிறோமோ, ஏன்னா எல்லாமே மர்மமா ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்குது அப்படின்னு இப்படி சொல்ல வரான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல கிரேஸ்க்கு வந்து உடன்பாடே இல்ல. சரி நாய் ஒருவேளை உயிரோட இருந்தா அதுக்கு சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபுட்டை கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாக் அந்த கேலண்டர்ல வந்து ஜனவரி 9 போட்டிருக்குது. ஆக்சுவலா இன்னும் கிறிஸ்மஸே வரல, டிசம்பர் 25 தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன ஜனவரி 9 இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து மாத்தி வைக்கிறா. வச்சுட்டு அதுக்கப்புறம் நாய் ஒருவேளை உயிரோட இருந்துச்சுன்னா வீடு பக்கமா வந்து சாப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு அதுக்காக வைக்கிறா. சத்தம் போட்டு கூப்பிடுறா. நான் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. உள்ள வந்துட்டு இவங்கிட்ட வந்து கேட்கறா, இந்த மாதிரி கிளாக் எதுவும் பண்ணியா, டேட்டை மாத்தி வச்சான்னு கேட்டா நான் எதுக்கு பண்ணணும்ட்டு இவன் இப்படி சொல்றான். ஸோ எல்லாமே வினோதமா இருக்கு, என்னதான் நடக்குன்ட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. குளிச்சுட்டு அப்படியே மிரரை பார்த்தா அதுல ரெபன் போட்டிருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவ முறையில வந்து மனம் திரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய பாவத்துக்கு வந்து நீ பிராய்ச்சித்தம் தேடிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அர்த்தம் போல. அதை பார்த்து எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதிருக்கணும்ட்டு இன்னுமே ரொம்ப குழப்பமா இருக்கு. கரண்ட் வேற இல்லையா, அந்த இருட்டில் படுத்திருந்தப்போ ஏதோ ஒரு சத்தம், என்ன சத்தம்னு கேட்டா அவங்க அப்பா அந்த கூட்டத்தையே சூசைட் பண்ண வைக்கிறதுக்கு மேல ஏதோ மத சம்பந்தப்பட்ட வசனங்களோ வார்த்தைகளோ ஐ மீன் மந்திரங்களோ சொல்லிருப்பாரு போல. அதெல்லாம் அவளுடைய காதுல ஒலிக்கிற மாதிரி சத்தம் அப்படியே கிருகிருன்ட்டு அவளுக்கு ஆகுது. எஞ்சி பாக்குறா, இந்த குரல் எப்படி கேக்குது, என்னவா இருக்கும்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சேஃப்டிக்காக நம்ம ரிச்சர்ட் கொடுத்துட்டு போன அந்த ரிவால்வர் எடுத்துட்டு இருந்தப்போ அங்க இருந்து மியா வரா. அவ ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா சத்தம் கேக்குது, ரூம் பக்கமா என்னமோ இருக்கு, ஒரு அமானுஷன் நினைக்கிறேன் அப்படின்னு பயத்துல சொன்னதும் கண் எடுத்துட்டு அப்படி போய் அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா விண்டோல வந்து அங்க அந்த குளிர் காத்து வந்து பயங்கரமா சுழட்டி சுழட்டி அடிக்குதா, அதுதான் வீண் ஒரு மாதிரி கேட்க. அதை பார்த்தா பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, இது வெளியே பனியோடைய சத்தம் தான் அப்படின்ட்டு வெளியே எட்டி பார்த்தா என்னமோ ஒரு வித்தியாசமான சிம்பிள் ஒரு தடம் மாதிரி பதிச்ச மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, அது என்ன தடம் அப்படிங்கிறது கூட தெளிவா தெரியல. இருந்தாலும் இந்த வீட்டுல என்னமோ இருந்த மாதிரி தெரியுது. பயத்திலே கன் எடுத்துக்கிட்டு அவ மட்டுமே வாரா. ஒரு சத்தம் கேட்கு தெரியுமா, அவங்க அப்பா அந்த வழிபாடு பண்ற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ்லாம் அவ காதுல மட்டும் தான் கேட்குது, மற்ற 2 பேரும் கேட்கல, அவளுக்கு மட்டும் தான் கேட்குதுன்ட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. கன் ஒரு பக்கம் டார்ச் அப்படியே ஒவ்வொரு ரூம் கடந்து வரும்போது இப்போ நம்ம ஏடனுடைய ரூம்குள்ள வந்தா அவங்க அப்பா மத வழிபாடு பண்ணி செத்து கிடக்கிற மாதிரி ஏடன் பாத்தீங்கன்னா அந்த வயலட் துணியில அண்ட் வாயில சின்னு ஒட்டப்பட்டு செத்து கிடக்குறான். இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. ஸோ நைட்டு உறைஞ்சு போனவ தான் அப்படியே சில மாதிரி நிப்பா போல. இப்பதான் விடிஞ்சதும் ஏடன் வந்துட்டு எங்கன்ட்டு 2 பேரும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தட்டி அவங்கள சுயநினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கையில
பார்த்தா கன்னு என்னமோ நைட் நடந்திருக்குன்ட்டு அவளால புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா மெடிசன் எதுவுமே எடுக்கவே இல்லையா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களா, அதான் அவங்களுக்கு சில நினைவுகள்லாம் மறந்து போகுது போல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்தா பைத்தியக்காரியாயிருவோம், இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்கவும் முடியாதுன்ட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து நடந்தே சிட்டிக்கு போகலான்ட்டு முடிவெடுத்து இருக்கிற கொஞ்சம் ஃபுட்ஸ் கொஞ்சம் தண்ணி எல்லாம் பேக் பண்ணி அங்க இருந்து கிளம்பலான்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. பசங்க என்னதான் சொல்லி தடுத்தாலும் இல்ல நான் பனியில உறைஞ்சி செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க மாட்டேன், என்னால இருக்க முடியாதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே வாராங்க 1 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்துருந்தாங்க. ஓரளவுக்கு தாங்க பிடிச்சிருந்தாங்க. ஆனா போக போக அவங்களால முடியல. ஏன்னா ஒரு பக்கம் மெண்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறா, அது தவிர்த்து அடிக்கிற காத்து அந்த குளிர் முடியல. ஒரு செகண்ட் அவ நின்னா கூட சிலையா ஃப்ரீஸ் ஆயிருவா போல. சோ முடியாம அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துருந்தா. வீட்டுக்கு வந்ததும் அந்த மாந்திரை இல்லாம அவ கையை பாருங்க அப்படியே பரபரன்ட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. மூஞ்செல்லாம் வித்தியாசமா மாறி போயிடுச்சு, மூக்குல வேற ப்ளீட் ஆகுது, கை காலம் ஒரு மாதிரி வடவடன்ட்டு ஆகுது போல. அப்ப மறுபடியும் சொல்றான் ஒருவேளை செத்து தான் போயிட்டு நினைக்கிறேன். டேட் பார்த்தா ஜனவரி 9th காட்டுது. எல்லாமே மர்மமா இருக்கு, திங்ஸ் எல்லாம் காணும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, நம்ம செத்து போயிட்டு நம்ம ஆவி பரலோகத்துக்கு போகாம இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குது போல அப்படின்னு இப்படி சொல்லிட்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். கிரேஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒருவேளை அவங்க செத்துட்டாங்களா, செத்ததுனால தான் அவன் சொல்ற மாதிரி அவங்க ஆவி இந்த வீடியை சுத்தி வந்துட்டு இருக்கிறா, ஏன்னா எல்லாமே மர்மமா நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு தான் கிரேஸ் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கொஞ்ச நாளாவே அவ காதுல விழக்கூடிய அந்த வார்த்தைகள், அவங்க அப்பா மந்திரம் சொல்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் அவ காதுல கிடைச்சு தெரியுமா. அது என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் செத்து போயிட்டீங்க, நீங்க எல்லாரும் பாவம் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ண பாவத்தால தான் அவங்களுடைய ஆத்மா புனிதம் அடையாம இங்கே இருக்கு அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள் தான் இவ கேட்டிருப்பா. அப்ப இவன் சொல்றது உண்மையா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஏத்துக்கிற மாதிரி போனாலும் இவளால ஏத்துக்க முடியல. என்னால அது ஏத்துக்க முடியாது, நம்ம சாகல, நம்ம உயிரோட தான் இருக்கோம், நம்ம செத்து இருந்தா எதுக்கு, எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு, பசிக்கு நடுக்கிற குளிர் தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லும் போது அவன் சொல்றான் ஒருவேளை கிரேஸ் இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம செத்ததுக்கு அப்புறமாவும் கூட இப்படிதான் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்குமோ, நம்ம ஆவிதான் இப்படி சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கிரேஸ் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிற மாதிரி சொல்றான். இவளுக்கு இது ஏத்துக்க முடியல, நமக்கும் ஒன்றும் புரியல, என்ன இது எப்படி செத்து போனாங்க, எப்ப ஆவியானாங்க எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல டிஸ்டர்ப் ஆயிருக்கிற நம்ம கிரேஸ் தான் பாவங்க, அவங்க மண்டையை வெடிச்சு போய் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்கன்ட்டு நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற டிப்ரெஷன்ல அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா, அப்பன்னு பார்த்தா பசங்க 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு உள்ள வந்து பார்த்தா இப்போ ஒன்று ரிவீல் பண்றாங்க பாருங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே வந்து அந்த கேஸ் ஹீட்டர் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தாள் தான் வச்சுட்டு இவங்க 2 பேரும் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலா நம்ம ஏடன் கூட சொல்லி தான் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன், செத்து போன மாதிரி எனக்கு தோணிச்சுட்டு. ஆக்சுவலா அவன் கண்ட கனவு தான் இங்க உண்மையா இருந்த மாதிரி இந்த பேப்பர்ல எழுதிருக்காங்க. இதை பார்த்துட்டு 2 பேருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது மட்டும் இல்லாம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடவுளே நாங்க பண்ண பாவத்தை மன்னிங்க, எங்க ஆத்மாவை புனிதமாக்குங்க, இந்த நரகத்துல இருந்து மீட்டு எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்கன்ட்டு இப்படி அழுதுகிட்டே கடவுள்கிட்ட வேண்டாங்க. பேப்பர் பாக்குற கிரேஸ்க்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே தலையை வெடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம இறந்துட்டோமா, அப்ப நம்ம ஃபீல் பண்றது நம்ம ஆவிதானா, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட அவளுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்க, பிராங்க் பண்றீங்க அப்படின்ட்டு இவன் இந்த மாதிரி கத்துறா. ஆனா ஏடன் சொல்ல அவங்க 2 பேரும் சொல்ல இவன் நம்பறதாவே இல்ல. அங்க இருந்து ஏடன் ஓடி போய் தான் வச்சுக்கோங்களேன். இவன் அந்த பேப்பர்லாம் எரிச்சிருத்தா. அப்போ சத்தம் போட்டு ஏடன் கூப்பிடுறான். பார்த்தா மேல தூக்கல தொங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஆகல. இங்க பாத்தியா எனக்கு எதுவும் ஆகல, ஏன்னா நான் ஆல்ரெடி செத்துட்டேன், நம்ம 3 பேருமே செத்துட்டோம், இதுதான் உண்மை கிரேஸ்ன்னு சொல்லும்போது அவ்வளவுதாங்க நமக்கே ஒன்றும் புரியல. அப்ப 3 பேர் செத்து தான் போயிட்டாங்க போல. இதுல இப்பதான் கிரேஸ் கன்வின்ஸ் ஆகிறா. பட் அதை வந்து அவளால ஏத்துக்கவே முடியலங்க. ஏன்னா அவங்க அப்பா நடத்தின அந்த நரபலி அந்த சூசைட் வழிபாடுக்கு அப்புறமா கொஞ்சமா கியூர் ஆகி அண்ட் நம்ம ரிச்சரோட ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இப்போ ஒரு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு அந்த விபத்துல நம்ம இறந்து போயிட்டோமே, நம்ம ஆவி ஆயிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சு போயிட்டு இப்ப கடவுள் பிரார்த்தனை ரொம்ப தீவிரமாகுது, எங்க ஆத்மாவை ஏத்துக்கோ கடவுளே அப்படின்ட்டு இவ அந்த குளிர்லயே வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பசங்க உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் இது போக அந்த குளிர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமா சுத்தி வந்துட்டு இருக்கிறா. அப்ப பார்க்கும்போது பார்த்தா அவங்க நாய்க்குட்டி வந்து கிடைக்குது. பட் அது இறந்து போயிடுச்சு போல. சோ அந்த விபத்துல அதுவும் செத்து போயிருக்குது போல. ஆனா அது மட்டும் உயிரோடு இல்ல, அதோட ஆவி மட்டும் மேல உலகத்துக்கு போயிட்டு நினைச்சிட்டு இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா தெரியுமா. இப்போ மியா அதை பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுறா. ஆக்சுவலா மியாக்கு வந்து இந்த மாதிரி பெட்னா ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த நாய் செத்து போனது அவளால தாங்கிக்கவே முடியல. அவளும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. அப்பதான் மியா ஒண்ணு சொல்லுதா, கிரேஸ் எங்க மேலதான் தப்பு, நாங்க ஒரு டைம் தெரியாம டோரை திறந்து வச்சிருந்தோம், அப்பதான் நாய் வெளியே போய் எங்கேயோ போயிடுச்சு நினைக்கிறேன், நாங்களும் தேடி பார்த்தோம், அது எப்படியோ செத்து போயிடுச்சு, எங்க மேலதான் தப்பு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. என்னடா சொல்ல வரா, அந்த நாய் விபத்துல இருந்து போச்சுட்டு நம்ம நினைச்சோம், இவ கதவை திறந்து விட்டு போய் செத்து போயிட்டுன்னு சொல்றாளே அப்படின்னு குழப்பமா இருக்குல்ல. இப்ப இங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, ரிவீல் பண்றாங்க. என்னன்னா கிரேஸை ஏமாத்துறதுக்காக தான் நம்ம மியாவும் ஐடனும் பண்ண ஒரு டிராமா தான் இது. ஆக்சுவலா கிரேஸ் இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவங்க அப்பாவோட சேர விடாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பிளான் பண்ணி இவங்க வந்து இப்படி ஒரு டிராமா செட் பண்ணிருக்காங்க. எல்லாமே டிராமா தான். அதாவது அவங்க இறந்து போனோம்னு சொன்னது, ஆவியா போய் இருக்கிறதுன்னு சொன்னது, கிரேஸோடைய அப்பா சத்தம்லாம் வந்து கிரேஸ் கேட்கிற மாதிரிலாம் இருந்துச்சு தெரியுமா. அது எல்லாமே இவங்க அந்த அட்டிக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேசுற அந்த ஆடியோவை ஒரு ரேடியோல வச்சு அவங்களுக்கு கேட்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமா செட்டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேஸ்மெண்ட்ல கொண்டு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பவர் கட் அதுவும் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஆஃப் பண்ணாங்களா வேற என்னவும் பண்ணாங்கன்னு தெரியல, அது மொத்தமா கட் ஆயிடுச்சு. அப்புறம் கிரேஸ் தூங்கும் போது அவ போன் எடுத்து சார்ஜ் ட்ரைன் பண்ணிருக்காங்க. அவளை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க போனையும் சார்ஜ் இல்லாம
ஆக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அவளை நம்ப வைக்கிறதுக்காக பண்ண சின்ன சின்ன அமானுஷ்யங்கள் எல்லாமே இவங்களுடைய வேலை தான். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் அண்ட் தூக்கில போட்டது எல்லாம் 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 செட்டப் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இவங்க 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதை அவகிட்ட சொல்லிடலாம், ஏன்னா ரொம்ப மோசமாக அவளுடைய பிஹேவ்லாம் போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் விட்டு அவள் செத்தே போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே உட்காந்துருக்கிற அவகிட்ட வந்து சொல்ல வராங்க. ஆக்சுவலாக அவள் எப்படி நினச்சிட்டு இருக்கிறான்னா, இந்த நாய் வந்து விபத்தில் இறந்து போயிடுச்சு, அது வந்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சு, நம்ம பாவம் பண்ணதுனால தான் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் நாய் மட்டும் இவங்களுடைய பிளான்ல இல்லாமல் அது எப்படியோ இவங்க பணம் தப்பால் அது வெளியே போய் இறந்து போயிடுச்சு. ஸோ இவங்களும் போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கிரேஸ், இது நாங்கள் பண்ண செட்டப் தான், உங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து அடிச்சு துரத்தணும் ஒரு பிளான்ல தான் அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது அவ ஏத்துக்கிற மைண்டே இல்லைங்க. அவ முழுமையா இவங்க சொன்னதை இவங்க பண்ண டிராமாவை நம்பிட்டா. இப்போ இவளை சரிப்படுத்துறதுக்கு ஒன்னே ஒன்று, அவகிட்ட அவ மாத்திரையை கொடுத்தா சரியாயிருவா தெரியுமா அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்ல வந்து அவ ஒளிச்சு வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. மாத்திரை எங்கன்னு பாக்குறாங்க, பட் மாத்திரை எங்கன்னு தெரியல. சரி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி பவரையாச்சு கொண்டு வரலான்னு பார்த்தா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணவே முடியல. இங்க தான் இந்த பசங்க 2 பேரும் வசமா சிக்கிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா மொத்தமா ஒரு பைத்தியக்காரி மாதிரியா மாறிட்டா நம்ம கிரேஸ் வந்து இவங்க சொன்ன உண்மைகள் இது எல்லாத்தையுமே அப்படியே நம்பிட்டு இருக்கிறா. இவங்க என்ன சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் எதுவுமே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறா. ஏன்னா நம்ம பண்ண பாவம் தான், நம்ம ஆத்மா இப்படி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை சரி பண்றதுக்காக அவளே காயப்படுத்திக்கிறா. நெருப்ப காலில் போட்டு எரிச்சுக்கிறா. ரொம்ப உக்கிரமா நடந்துக்கிறத பார்த்து பசங்க பயங்கர பீதி ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது எதுவுமே தெரியல. பயத்துல அப்படியே அட்டிக்கில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ராட்சசியா மாறிட்டு வாரா. அதை மட்டும் இவங்களால ஃபீல் பண்ணிக்க முடியுது. அதனால கீழே போக வேண்டாம், மேலே இருக்கலாம்னு சொல்லிட்டு பறந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயம் நம்ம ரிச்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காக கால் பண்ணி பார்க்குறான், ட்ரை பண்ணி பார்க்குறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை தெரியுமா. ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அவனு வந்து வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி வரான். இங்கே பயந்து போயிருக்கிற பசங்க கிட்ட அப்படியே நம்ம கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்துக்கிட்டு வரா. இவளை பார்த்ததுமே 2 பேரும் பயந்து போகிறாங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கிறா, கையில் வர கன் இருக்கு, எல்லாருமே செத்து போயிட்டு தான் இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறா. மூக்கில் ப்ளீடிங் ஆகுது, அங்கங்க காயம், அப்படியே ரண கொடூரமாக வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பார்த்து பசங்க பயப்படுறாங்க. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, நம்ம தான் செத்து போயிட்டோமே, உங்க 2 பேரும் இப்போ நான் ஷூட் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்றா. நம்ம ஆவிலாம் இங்கே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு போக முடியாம அப்படின்ட்டு சொல்லும்போது பசங்க 2 பேரும் உயிர் பயத்துல கிரேஸ் சொல்றத கேளு கிரேஸ், நம்ம சாகல, நாங்க உங்களை வந்து பிராங்க் பண்ணோம் அப்படின்ட்டு அப்படி உயிர் பயத்துல சொல்றாங்க. ஆனா அவ கேட்கறதாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல டக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டுல கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ரிச்சர்ட் தான் வச்சுக்கோங்களேன். ரிச்சர்ட் அப்படியே உள்ள வரான். வீடே வந்து ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு அண்ட் நாய்க்குட்டி வேற செத்து போயிருக்கு. என்னடா நடக்குது, அப்ப உங்களுக்கு ஏதோ ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அட்டிக் பக்கமா வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கிரேஸ் வந்து நிக்கிறார், ஆனா கொடூரமா இருக்கிறா. பின்னால பசங்க அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே இவனை பார்த்துட்டு ஏ ரிச்சர்ட் நீ செத்துட்டியா, அப்போ ஆத்மாவும் பரலோகம் போகாம இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாளாம். ரிச்சர்டுக்கு ஆரம்பத்துல ஒன்றும் புரியல. அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன், அவங்க அப்பா கூட இந்த மாதிரி ஒரு கேங்கே தற்கொலை பண்ண வச்சாரே, அந்த மாதிரி தான் நம்ம பசங்களையும் என்னமோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக அவரை எடுத்து சொல்லலான்னு பார்த்தா ரிச்சர்ட் நாங்க செத்துட்டோம், நீ கூட எங்களை பாக்குறனா, அப்ப நீ செத்து போயிட்டு தான் நினைக்கிறேன், இங்க பாரு நாங்க செத்துட்டோம் கண்ணை வச்சு இப்படி டக்குன்னு ஷூட் பண்ணுவாளாம். பார்த்தா அவளுக்கு எதுவும் ஆகல. ஆக்சுவலா உள்ள தோட்டா இருக்கான்னு தெரியல வச்சுக்கோங்களேன். அதாவது ரிவல்வர்ல வந்து ஏகப்பட்ட ஹோல் இருக்கும், அதுல ஒவ்வொரு புல்லட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது தான் இவ ஷூட் பண்ணும்போது புல்லட் இல்லாம இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ சுத்தி வந்திருக்கும், இப்போ அதுல புல்லட் இருக்கும் தெரியுமா. இப்போ எங்க பாரு உனக்கு ஏதாகலன்ட்டு ஷூட் பண்ணுவாளாம். இப்போ உள்ள இருந்து புல்லட் சரட்டுன்னு வந்து மண்டையை தொலைச்சிட்டு போகும் பாருங்க. அவ்வளவுதான் பொத்துன்னு கீழே மடிஞ்சு தான் செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு அலறிட்டு அப்பான்னு 2 பேரும் போறாங்க. பட் இப்போ உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்தா அங்க இருக்கிற ஸ்னோவில் கார் வசமா சிக்கிருச்சு, ஸ்டக் ஆகி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னால அப்படி கண்ணோட வந்து நிக்கிறா. உங்களுக்கு பாவ மன்னிப்புலாம் வேணாமா, இப்படியே போக போறீங்களா, வாங்க வாங்க நான் உங்களுக்கு எல்லா மன்னிப்பும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேல அப்படியே கூப்பிட்டு போவாளாம். 2 பேரையும் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு பக்கத்துல செத்து போனவங்க அப்பாவையும் உட்கார வச்சு அவங்க வாயில சின்னு சொல்லிட்டு அந்த டேப்லாம் ஒட்டிட்டு இப்போ அவங்க அப்பா ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு வந்து சொல்லி கண்ணை வந்து லோட் பண்ணி காமிக்கிறாங்க. பசங்க அப்படியே மரண பீதியில வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்க சாப்டர் க்ளோஸ், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ விளையாட்டு விநாயகன்னு சொன்னனே, ஸோ சின்ன பிராங்க் வந்து எந்த அளவுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்தாகி அவங்களே கடைசியா கொன்ற அளவுக்கு போயிடுச்சு பாத்தீங்களா. கடைசி இந்த 2 குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு அவளும் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை இப்படி இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.